ஹாய், இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய அசைன்மெண்ட் ஒர்க் இருக்க டேஸ் வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு நாள் வீடியோ தான் வந்து இது, இல்லையானாலுமே வந்து இதே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு நாளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்குள்ள வீடியோ வந்து காலை சாப்பாடுக்கு வந்து சிம்பிளாக ஒரு சட்னி அரைச்சிட்டு தோசை வந்து சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்னி வந்து இன்ஸ்டன்ட் சட்னி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஒரு பெரிய வெங்காயமும் பூண்டு இஞ்சி ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உரப்புக்கு வந்து நம்ம பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது, அதுக்கு வந்து சிவப்பு மிளகா தான் சேர்க்கணும். அதில் ஒரு 4-5 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக மிளகா இருக்கும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு வந்து நம்ம அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மசாலாவில் வந்து மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். மற்றபடி வேறு எதுவும் வேணாம். இல்லை கலர் வேணாம் அப்படின்னாலும் பிளெயின் சட்னியாக இருக்கட்டும்னாலும் ஆட் பண்ணாமல் இருந்துக்கலாம். வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தோசையும் சுட்டு காலை சாப்பாடு வந்து முடிச்சாச்சு. மதியத்துக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க் நிறையா இருக்கனால லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன், காலையிலேயே செஞ்சு வச்சுட்டேன். அசைன்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போகும். ரொம்ப நேரம் எழுதுகிற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நாளைக்கு மட்டும் அந்த மாதிரி ரொம்ப எழுதுகிற மாதிரி ஒர்க் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து கோடு போடணும். அந்த அசைன்மெண்ட் பேப்பர் வந்து கோடு போட்டு அதை எழுத ஸ்டார்ட் பண்ணுறதே பெரிய வேலை. கோடு போடுறது அதில் பெரிய வேலையாக இருக்கும். சரின்னு அதை வந்து பிரிண்டரில் வந்து ஃபுல்லாக எல்லா A4 ஷீட்டுக்கும் வந்து பிரிண்ட் பண்ணி கோடு போட்ட மாதிரி எல்லா 4 லைனும் போட்டு கோடு போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கல்ல வந்து ஹாதிராக்கும் இக்ராவுக்கும் வந்து கொஞ்சம் கலரிங் ஒர்க் மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம், அதுங்க வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையும் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்க வந்து கலர் அடிக்க போறோம். என்னன்னா வெஜிடபிள்ஸ், ஆப்பிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் பண்ண போறோம். நான் தான் இப்ப பண்ண போறேன். எங்க ஸ்கூல்ல இதுதான் சொல்லி கொடுத்தாங்க, அம்மா குட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நீமோட இருங்க, ஒரே பேட்டர்ன் எடுக்காம எல்லா பேட்டர்னும் ஸ்ட்ராபெரி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கலர்ஸ் இருக்குல, கலர்ல முருங்கக்காய், வெஜ்ஜி, மூக்கி, உஜுக்கு, குஜுக்கு, தனித்தனியா உள்ளதா வெஜ்ஜிக்கு தலசி. Yeah, yes, I bet kitchen and magazines and when we take it and make a bell. Is it? Then crayons வேணும். crayons எடுங்கடா. crayons paint வேணாம். அடா ரப்பே. crayons எடுங்கடா. crayons வேணும். Police டயா. பெரிய எடுங்கடா. எடுக்காதீங்களா? ரெயின்போ கலர்ஸ், ஃபயர்மேன், கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ், ஜாலியா இருக்கு அதுக்கு எடுக்கிறதுக்கு. எடுறா வாவ், குடுறா. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இழுக்க கூடாதுடா. குனிஞ்சு பாரு வருதான்னு. இழுத்துறாத. ஓகே, பாரு வருதா. ஃபுல்லா வந்தாரணும், டச் பண்ணக்கூடாது. வந்துருச்சா? நல்லாக்கா? ஓகே. ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு படிக்கிறீங்களா, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, எங்கே படிக்கிறீங்க நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டரோட ரிசல்ட் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அப்போ என்ன ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. பிஏ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு செம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது செம்மோட அசைன்மெண்ட் இப்போ வந்திருக்கு. எக்ஸாம் வந்து அடுத்த மாதம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சரி படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, அதுக்கான டைம் வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ தான் அதுக்கான டைம் வந்து கிடச்சிருக்கு. சரி, கரஸில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து கரஸில் பிஏ இங்கிலீஷ் வந்து போட்டிருக்கேன். ரெகுலர் காலேஜ் போகிற மாதிரி வந்து நமக்கு செட் ஆகாது. இல்லை, வீட்டில் பிள்ளைங்களையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், படிக்கணுங்கிறதையும் வந்து கரஸில் தான் முடிக்க முடியும் அப்படின்னா அதை கரஸ்லேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அதை செஞ்சாச்சு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கான ஃபீஸ்லாம் என்ன ஏது அப்படின்னு.
கரஸ் கோர்ஸ்க்கு வந்து ரொம்பலாம் ஃபீஸ்லாம் ஆகாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 6-7 ரூபாக்குள்ளே தான் வந்து வரும். நம்ம எடுக்கிற கோர்ஸை பொறுத்து. இப்போ பிஏ இங்கிலீஷ்னால் அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க, பிஎஸ்சிக்குன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. எக்ஸாம் ஃபீஸ் தனியாக வந்து நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்தந்த செம்முக்குள்ளே எக்ஸாம் ஃபீஸ்க்கான இது வந்து அப்பப்போ அலர்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே தான் அப்பப்போ நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கராஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம்லாம் நம்ம ரெகுலர் காலேஜுக்கு பே பண்ணுற அளவுக்குலாம் வந்து பே பண்ணணும் அவசியம் இல்லை. அதில் பாதி தான் வந்துட்டு ஃபீஸ் வந்து கேட்பாங்க. இந்த அசைன்மெண்ட் ஒர்க்கு கூட எனக்கு பழகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு செம்முக்குள்ளே அசைன்மெண்ட் எழுதுகிறப்ப பயங்கரமாக கையெல்லாம் வந்து வலிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 5 வருஷமாக தான் கேப் இருக்கும். நம்ம இவ்வளோ அசைன்மெண்ட் எழுதி அசைன்மெண்ட் ஒர்க்கெல்லாம் வந்து எதுவுமே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா. என்ன எழுதுனா என்ன, அரிசி பருப்பு காய்கறி அது இதுன்னு சின்ன சின்னதாக தானே எழுதுவோம். அதனால ரொம்ப பெருசாக எழுதுறதுக்கு அந்த ஒரு 2-3 பேப்பர் எழுதுற வரை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பழகிடுச்சு. இப்போ செகண்ட் செம் கூட அவ்வளோவா கஷ்டமாக தெரியல, டக்குன்னு வந்துட்டு எழுதிட்டேன். ஒரு நாள்னு உட்காந்து நம்ம இதுக்கு செலவு பண்ணி உட்காந்து எழுதணும். இந்த அசைன்மெண்ட் ஒர்க்குக்கு இவ்வளோ டேஸ்னு நமக்கு டைம்லாம் கொடுப்பாங்க. ஒரு 10 to 15 days வந்து டைம் கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணுறப்ப ஒரு சில நேரம் நம்ம டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் வந்துட்டு பண்ணிக்கலாம். எக்ஸாம்லாம் எப்படி எழுதுவீங்க, எப்படி மனப்பாடமாக பண்ணி வச்சுக்குவீங்களா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து கரஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இப்படி படிப்பேன், ஒருத்தவங்க ஒரு மாதிரி படிப்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் இப்போதைக்கு நமக்கு கரஸ் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் வந்து இப்போ இந்த லெசனோட ஃபுல் கதையுமே வந்துட்டு சொல்லுவாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது. அந்த கதையை ஃபுல்லாக வந்துட்டு இந்த டாபிக் ஏற்ற மாதிரி வந்து கேட்டுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த புக்லேருந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்குவேன். அதை அப்படியே நம்ம வந்து ஓன் வேர்ட்ஸ் போட்டு அதே மாதிரி எழுதிக்கணும். அதுக்காக கதைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமலாம் எழுதக்கூடாது. அதில் இருக்க கதையை அப்படியே வந்து நம்ம ஓன் ரைட்டிங்கில் எழுதணும். ஸ்கூலில் மாதிரி வந்து வாசு இசு 6 அதை கூட விடாமல் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. இதில் மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு இந்த கரஸ் கோர்ஸுக்குன்னு இல்லை, பொதுவாகவே இப்படி தான். ஸ்கூலிங்கும் சரி, காலேஜ் படிக்கிறப்பையும் சரி, அந்த லெசனை வந்து நம்ம புரிஞ்சு படித்து நம்ம எழுதணுன்னாலே வந்து ஈஸியாக வந்துட்டு நம்ம நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வழியாக ஒரு 2 டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இன்னும் 10 டாபிக் கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 2 டாபிக் தான் வந்து எழுத முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.